ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், சூரிய பகவானின் மூலத்திரிவோண ஆட்சி வீடு, மகம் பூரம் உத்தரம் அடங்கிய ராசி மண்டலம். சிம்மராசிக்கு அஷ்டமத்தில் கொஞ்சம் வலுவாக தான் இருக்குது. சனி பகவான் அஸ்தம நிலையில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். செவ்வாய் வேறு அங்கே போகிறாரு. இருப்பினும் சுக்கிரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. சுக்கிரன் இயற்கை சுபர், குருவுக்கு நிகரானவர். ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் இப்போதைக்கு உங்களுக்கு சில நல்ல காரியங்களை பார்ப்பார், செய்வார். கஷ்ட காலத்துலேருந்து வெளியே வருவீங்க. இனி தான் கச்சேரி ஆரம்பம் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நல்லது ஒரு காரியங்கள்லாம் நிறைய நடக்கும். மாளவிய யோகத்தால் நிறைய மாற்றங்கள் நடக்கும். மாளவிய யோகம் சுக்கிரன் அடுத்து ஆட்சி பெறுவார். 9, 10, 11 நல்ல அமைப்பு தான். 11ஆம் இடத்துல குருவோட சேர்வார். 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, சுப செலவு இருக்கும். 12ல் சுக்கிரன் இருக்கலாம். ஸோ சுக்கிரனுடைய நிலைவு அடுத்தடுத்து நல்லா இருக்குது. சுக்கிரன் ஒரு சுகபோகவலிக்கு சொந்தக்காரர். சிம்ம ராசிக்கு 3, 10 கூடியவர். தைரிய வீரிய சாணாதிபதி, கர்ம சாணாதிபதி. நீங்கள் செய்கிற காரியங்கள் எந்த காரியம் பண்ணாலுமே அதுக்கு சுக்கிரனுடைய அனுக்கிரம் இருக்கணும். நீங்கள் கோயில் குளத்துக்கு போகிறீங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்க, எதாக இருந்தாலுமே அன்றைக்கி சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் காரியம் செய்ய முடியும். வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்டாலுமே அன்றைக்கி சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் ஒரு மனதாக சாமி கும்பிட முடியும். ஸோ சிம்ம ராசிக்கு சுக்கிரன் கர்ம சாணாதிபதியாக வரதுனால நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் தொழில், வியாபாரம், மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலுமே சுக்கிரனுடைய நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். அவர் எப்போல்லாம் நல்ல நிலைமையில் வராரோ அப்போல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடத்துலேருந்து நல்ல காரியங்களை செய்வார். தான் வீட்டுக்கு கொஞ்சம் மறைகிறாரு. வீட்டுக்கு ரிஷபத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 3ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 3ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஆள் நல்லா இருப்பீங்க, காரிய வெற்றி இருக்கும், சரியாக முனைப்பு இருக்கும், உத்வேகம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போவீங்க. துலாம் ஒரு முக்கியமான வீடு, வியாபாரம் நுட்பம்ல வீடு. ஸோ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வியாபாரம், ஆடை ஆபரணங்கள், துணிமணிகள், டெக்ஸ்டைல், வாசிரிய திரைவங்கள், பண்டு பாத்திரங்கள், பாத்திரக்கடை, நகைக்கடை, இப்படி நிறைய சொல்லலாம். மனித வாழ்க்கைக்கு தேவையான ஹோம் அப்ளிகன்ஸ் இது சம்மந்தப்பட்ட கடை கண்ணி வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வீடு கட்டி விற்கிறவங்க, பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ், கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலைநுட்பம் பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைப்படத்துறை நல்லாயிருக்கும். இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ வெகுஜன தொடர்பில் ஒரு கமர்ஷியலாக ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சுக்கிரனுடைய நகர்வு அடுத்தடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? சிம்ம ராசி ஒரு இக்கட்டான நிலையிலேருந்து இப்போ வெளியே வரீங்க. கொஞ்சம் குருசியலாக இருந்துச்சு, இல்லையே சொல்ல முடியாது. இந்த மார்ச் மாதம் ரொம்ப முடியாமல் இருந்தது. பிப்ரவரி, மார்ச் 2 மாதமே சரியில்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன், சனி, தகப்பனுக்கு முடியல, தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள், அலைக்கழிப்பு எல்லாமே இருந்தது. சனி பகவான் இருப்பினும் 8ஆம் இடத்துல அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால அவர் பார்க்குற பார்வை இடங்கள் கொஞ்சம் கெடுபலங்கள் குறையும். 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்பா விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிருக்கும். அப்பாவுக்கு முடியாமல் இருந்தது, தகப்பன் வழி பிரச்சனைகள், இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகிரும். ஏப்ரல் 23 வரைக்கும் கொஞ்சம் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஏப்ரல் 23க்கு மேலே சனி பகவான் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். அப்போ மறுபடியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போதைக்கு அஷ்டம சனிங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். சரி, அதுலேருந்து தப்ப முடியாது, யாராலும் தப்ப முடியாது. சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் மாரக ஸ்தானத்தில் இருந்தார்னா அதுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனியில் தாக்கம் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடம் கண்ணியில் இருக்கக்கூடாது, 4ஆம் இடம் விருச்சிகத்தில் சுத்தமாக இருக்கக்கூடாது, 7ஆம் இடம் கும்பத்திலே இருக்கக்கூடாது, 8ஆம் இடம் மீனத்திலே இருக்கக்கூடாது, 12ஆம் இடம் கடகத்திலே இருக்கக்கூடாது. இதில் ரொம்ப முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம், கடகத்தில் இருக்கவே கூடாது. சனி பகவான் ராசிக்கு 12, ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாடாப்படுத்துவார். அதுமாதிரி 7ஆம் இடத்துல இருந்தாலும் பாடாப்படுத்துவார். ஸோ சிம்ம ராசியில் இப்போதைக்கு கும்பத்தில் சனி இருக்கிறவங்க, விருச்சிகத்தில் சனி இருக்கிறவங்க, கடகத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்குங்க. சரியா? ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், கணவன் மணி உறவில் பிரச்சனை இருக்கும், கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், செய்கிற காரியத்தில் பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்களாம் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சரியா? சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போகணும், மகாலட்சுமி தாயை கும்பிடணும், பெருமாளை கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு வரணும். அதுபோல் இந்த வீடியோவில் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். நான் பொறுமையாக கேளுங்க, முழுமையாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ சனி பகவான் ஒரு நிலைமையில் இருந்தாலுமே சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. சுக்கிரனாலே லட்சுமியோட அம்சம்தான். ஸோ அந்த பாக்கியலட்சுமியுடைய பரிபூர்ணமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா நேர்களே? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ல் சுக்கிரன் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும். தனிப்பட்ட முறையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க.
தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உடல்நல பிரச்சனை சரியாயிரும். கையில் காசு பணம் இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, டீக்காக இருப்பீங்க. நவநகரமாக ட்ரெஸ் போட்டுக்கிறவங்க, ட்ரெஸ் கோட் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி வைப்பீங்க. வீடு கட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். வேளாண் உற்பத்தி நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். கால்நடை வளர்ப்பு நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் வந்து தாராளமாக இருக்கும். மற்றவங்க பேச்சை கேட்டு செய்வீங்க எதுவுமே. சரியா, இவ்வளோ நாளாக தன்னுடைய போக்கில் இருந்தவங்க, பிறர் பேச்சை கேட்காதவங்களாம் இனிமேல் மற்றவங்க பேச்சை கேட்டு நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க. மத மொழி பற்று இருக்கும். தான் சார்ந்த மதம், ரிலிஜன் அண்டு லாங்குவேஜ் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஸ்கில்டு இருக்கும். அது சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணுவீங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சிம்மராசி ஆண்கள் வந்து பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணுவீங்க. அது உத்தியோகம் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுற இடம் இருந்தாலும் சரி, வெகுஜன தொடர்பாக இருந்தாலும் சரி, மக்கள் நல பணியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணுவீங்க. மகளிர் உதவி சுயக்குழு இது மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட தன்னார்வ தொண்டு இதுக்கெல்லாம் ஆண்களோட உதவி நல்லாயிருக்கும். குடும்பத்தோடு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. ஒரு உல்லாச பிரயாணம் இருக்கும். கோயில் உலகத்துக்கும் போயிட்டு வருவீங்க. பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மாஸ்டர் ஆஃப் அதர்ஸ் அப்படி சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருப்பீங்க. எதுலேயும் ஒரு ஆசனாக இருப்பீங்க. அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கும். வெகுமதி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் வந்து ஒரு தெருவுகோலாக இருக்கிறாரு. சிம்மராசிக்கு வந்து ஒரு தெருவுகோலாக இருக்கிறாரு. எல்லா கஷ்டத்தையும் நீக்கிறாரு. அதிர்ஷ்டத்தை வந்து உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி வந்து கொட்டுறாரு. ஸோ சுக்கிரன் வந்து அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பஸ்தானத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். ஸோ சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. இப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி, 4, 9 குடைவன், சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. அவர் அடுத்து வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ல் செவ்வாய் போகிறது நல்லது கிடையாது. ஏப்ரல் 1ஆம் தேதி போயிடுவார். ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து மே மாதம் வரைக்கும் இருக்கிறார். மே 9ஆம் தேதி வரைக்கும் 1.5 மாதத்துக்கு இருப்பார். அப்படி இருந்தாலுமே பரிவர்த்தனை ஆன புதன் வீட்டில் தான் இருப்பார். சரியா, அது ஒரு வைக்கு நல்லது, பரவாயில்ல. ஏன்னா புதன் அடுத்து வந்துடுவார். ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் வந்துடுவார். உங்கள் ராசி 2, 9 கூட 8ஆம் இடத்துல வந்துடுவார். புதன் 8ல் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். மறைந்த புதன் நல்ல பலன்களை தருவார். ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்கிற காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 9 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தையும் பார்ப்பார், 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால் குடும்பத்தில் என்ன அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வரும். அண்ணன் தம்பிக்குள்ளே குடும்பத்தில் சகோதர யுத்தம் வரும். கவனமாக பார்த்துக்கணும். சரியா, பொருளாதார பிரச்சனை வரும். குடும்பத்தில் வாக்கு பிரச்சனை இருக்கும். நான் பெருசா நீ பெருசான்னு வாதங்கள் இருக்கும், வாக்குவாதங்கள் இருக்கும். ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 9 வரைக்கும். அதுக்கு பின்னாடி நியூட்ரல் ஆயிரும். புதன் வந்து போயிட்டாருன்னா ஒரு நல்லபடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்த வருகின்ற காலத்தில் வந்து புதனும் சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. குருவும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. குரு வந்து புதன் கூட சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். ஏன்னா புதனோட வீட்டில் மிதுனத்தில் தான் குரு இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு புதனும் போவார். நீசபங்கம் அடைவார். நல்ல பலன்கள் வரும். சரியா, அதனால் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த அஷ்டம சனியில் அடுத்தடுத்து ஒரு நல்ல காரியங்கள் நடக்கப் போகுது. கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு நல்ல காரியம் நடக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல. அன்றைக்கி வந்து பூராட நட்சத்திரம். ஏப்ரல் 10 அன்றைக்கி வந்து வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா நேயர்களே, ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பங்குனி 27 அன்றைக்கி இரவு 8 to 9 வீட்டில் மகாலட்சுமி படம், விநாயகர் படம். விநாயகர் படம்னா சிம்ம கணபதி படம், மகாலட்சுமி படம், தைரியலட்சுமி. சரியா, தைரியலட்சுமி படம், சிம்ம கணபதி படம். மற்ற படங்கள் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் குலதெய்வ படம், இஷ்டதெய்வ படத்தை வச்சு வீட்டில் பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த மந்திரத்தை வந்து இதில் நான் உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணுறேன். அதுபோல் சுக்கிர மந்திரத்தையும் சொல்லலாம். சரியா நேரில் சுக்கிர மந்திரம், மகாலட்சுமி மந்திரம் இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். மகாலட்சுமி மந்திரம் நிறையா சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்கிறேன். சிம்மராசி நேரில் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு அந்த மந்திரம் என்னென்னு தெரியும். சரியா, நமஸ்தே செல்வ ரூபிணியே, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்திருப்பதுமே சதா. இந்த மந்திரம் வேணுங்கிற என்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். அஷ்டமச்சனியோட தாக்கத்தை வெகுவாக குறைக்கிறவர் யாருன்னா சுக்கிர பகவான் தான். ஏன்னா சுக்கிரனை கும்பிட்டாலே சனி பகவானுடைய தோஷமெல்லாம் வெகுவாக குறைந்துடும். பிரச்சனை தீர்ப்பார். குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். ஸோ வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 10ஆம் தேதி இரவு 8 to 9 வீட்டில் பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி படத்துக்கும் விநாயகர் படத்துக்கும் அலங்காரம் பண்ணுங்கள். பூச்சி விட்டுங்க. பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைங்க. துளசி, நறுமண பூக்கள் போடுங்க. பச்சை கற்பூரம் போடுங்க. சரியா, நெய்வேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வைங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை வைங்க, பால் வைங்க. உங்கள் சௌகரியத்துக்கு ஏதோ ஒரு சிம்பிளாக செய்யுங்க. மந்திரத்தை சொல்லுங்கள், வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம். இந்த காலகட்டத்தில் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. சரியா நேர்களே, ஏப்ரல் 27 அதாவது இந்த மாதம் என்ன, இந்த மாதம் வந்து பங்குனி மாதம் நடக்குது. பங்குனி வந்து இன்றைக்கி வந்து என்ன,
பங்குனி வந்து 14. ஸோ அந்த பங்குனி 15 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பங்குனி, சித்திரை, வைகாசி, உங்களுக்கு வந்து பங்குனியிலிருந்து சித்திரை ஆணி 15 வரைக்கும் மோதிரம் போடலாம். நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பங்குனியிலிருந்து ஆணி 15 வரைக்கும். பங்குனி, சித்திரை, ஆணி, சித்திரை, வைகாசி, சரியா? பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த 4 மாதம் வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு நல்ல மாதமாக பார்க்கப்படுகிறது. அது வருகிற ஏப்ரல் 10 போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 10 வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறை மாறும். மாளவிய யோகம் வந்து மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும். புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்பீங்க, சரியா? அடிடா மேளம் எடுடா தாளம், இனி தான் கச்சேரி ஆரம்பம் அப்படி சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு புது கச்சேரி இருக்கும். வாழ்க்கையில் புதுசாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நீங்கள், சரியா? நல்லா இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். காரிய வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஏப்ரல் 10 வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு வீட்லேயே மோதிரத்தை போடலாம். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டு வெள்ளி மோதிரத்தை போடலாம். வெள்ளி மோதிரத்தை எந்த வரல சார் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண் பெண் இருபாலரும் எந்த கையிலும் போடலாம். இடது கையிலும் போடலாம், வலது கையிலும் போடலாம். விரல் எந்த விரலில் போடணும் சார் அப்படின்னா, சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு தான் நீங்கள் போடணும். அந்த வீட்டுடைய கிரகத்துடைய ஆதிக்கம் உள்ள விரலில் போடணும். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணணும். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ சுக்கிரன் வந்து கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம் இந்த 4 வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம் இந்த 4 வீட்டில் இருந்தாருன்னா மோதிர விரலில் போடணும். மகர கும்பத்தில் இருந்தார்னா நடு விரலில் போடணும். தனுசு மீனத்தில் இருந்தார்னா ஆள்காட்டி விரலில் போடணும். கன்னி மிதுனம், ரிஷபம், துலாம் இந்த 4 வீட்டில் இருந்தார்னா சுண்டு விரலில் போடணும், சரியா? சுக்கிரனுக்கு விரல் கிடையாது. அவருக்குன்னு 5 விரலில் ஒதுக்கப்படலை, மற்ற கரங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, சரியா? அதனால் சுக்கிரன் உங்கள் ராசி கட்டத்தில், ஜனன ஜாதக கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும், சரியா? அந்த வீட்டுக்கு எந்த வீடு சார்ந்து பலன் கொடுக்குறாரோ அந்த வீடு சார்ந்த விரலில் தான் போடணும். மறுபடியும் சொல்கிறேன், சுக்கிரன் உங்கள் ராசி கட்டத்தில், ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மத்தில் இருந்தாருன்னா மோதிர விரலில் போடணும். கன்னி, மிதுனம், ரிஷபம், துலாம் இந்த 4 வீட்டில் இருந்தாருன்னா சுண்டு விரலில் போடணும். தனுசு மீனம் இருந்தார்னா ஆள்காட்டி விரலில் போடணும். மகர கும்பத்தில் இருந்தார்னா நடு விரலில் போடணும். 12 வீடும் சொல்லியாச்சு, சரியா? இதில் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் எனக்கு சுக்கிரன் இந்த வீட்டில் இருக்கிறாரு, என் ஜனன ஜாதகத்தில் இந்த ராசியில் இருக்கிறாரு, எந்த விரலில் போடணும்? ஏன்னா சில பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, சந்தேகம் கெட்டு தான் பழக்கம் இருக்கும். அவங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த காலகட்டத்தில் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சுக்கிரன், சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லா இருக்கும். சரி சார், நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும்? உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுப்பார். உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து சூரிய நட்சத்திரம், உத்திர நட்சத்திரநாதன் சூரியனை வந்து இப்போ 8, 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. சித்திரை மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும், சரியா? ஆனால் சுக்கிரன் அஸ்தமனம் பண்ண மாட்டார், தனியாக தான் இயங்குவார். பரவாயில்ல. உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து சித்திரை மாதத்துலேருந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் 9, 10ஆம் இடத்துக்கு போவார். தர்மகர்ம லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து வருகிற சித்திரை மாதத்துலேருந்து நல்லாயிருக்கும். ஏப்ரல் 14 கொடி கட்டி பரப்புவீங்க. மகம் கேதுவின் நட்சத்திரம், கேது நிலைப்பாடு தான். கேது வந்து சூரியன் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ கேது பூர நட்சத்திரத்துக்கும் சித்திரை மாதத்துலேருந்து நல்லாயிருக்கும். சித்திரை, வைகாசி, ஆணி 3 மாதம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், சரி? மகம் பூரம் ரெண்டுக்குமே ஒரே பலன்கள் தான். ஏன்னா மகம் வந்து கேது நட்சத்திரம், கேது வந்து சூரியன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். ஸோ மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து சித்திரை, வைகாசி, ஆணி இந்த 3 மாதம் நல்லாயிருக்கும். சித்திரை மாதத்துலேருந்து நல்லாயிருக்கும். பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். பூரத்துக்கு பரவாயில்ல, இப்போ சுக்கிரன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். ஸோ பூரத்துக்கும் ஓகே. அடுத்து உத்திரம் தான் சூரியனுடைய நட்சத்திரம், சரியா? உத்திர நட்சத்திரத்தை நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. உத்திரம் தான் சூரியனுடைய நட்சத்திரம். அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து நல்லாயிருக்கும், ஏப்ரல் 14 நல்லாயிருக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ லக்கண ரீதியாக எப்படி சார் இருக்குது அதை பார்த்துருவோமா? லக்கண ரீதியாக பார்த்துட்டோம்னா மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து லக்கணாபதி 12ஆம் இடத்துக்கு வராரு. அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும், விரயம் இருக்கும், எதிர்பாராத சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். இருப்பினும் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், கணவன் மனைவி உறவு இருக்கும். கூட்டு தொழில் நண்பர்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். வேலை விதியமாக கொஞ்சம் அங்கிட்டு அரைஞ்சு திரிஞ்சு போகலாம். வம்பு வழக்கு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் லாபத்தில் வந்து கொஞ்சம் விரயம் இருக்க தான் செய்யும், சரியா? வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஏப்ரல் 10 அந்த வழிபாடு பூஜை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களும் சூப்பராக இருக்கும், லாபம் இருக்கும், சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கட்டடம், ரியல் எஸ்டேட், கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக எங்கேனாச்சும் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போய்ட்டு வருவீங்க, சரியா? உத்தியோக ரீதியாக பணி நிமித்தமாக ஒரு அலைச்சல் இருக்கும். ஆனால் அது நல்லபடியாக சந்தோஷமாக தான் போய்ட்டு வருவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
அடுத்து மிதுன லக்கணம், தொழில் நல்லாயிருக்கும், கர்மம் நல்லாயிருக்கும், வியாபாரம் தொழில் நல்லபடியாக இருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், கால்நடை வளர்ப்பு நல்லாயிருக்கும், யூனிஃபார்ம் சர்வீஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, குருவி பிஸ்னஸ், வெளிநாட்டு தொடர்புடைய வேலையெல்லாம் நல்லபடியாக இருக்கும். கடகம், தகப்பன் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். சரியா, தகப்பன் வழி உறவுகள் நல்லாயிருக்கும், தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும், சுகப்படுவீங்க, வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும், ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, கடக லக்கணத்துக்கும் கொஞ்சம் ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தகப்பனோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. கடக லக்கணம் சிம்மராசியில் பிறந்தவங்க தகப்பனோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அடுத்து சிம்மராசி சிம்ம லக்கணம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, எடுத்தேன் கழுத்தேன் இருக்கக்கூடாது, பிறருடைய பேச்சை கேட்கணும். இருப்பினும் ஆள் ஒரு முனைப்பாக இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்கும். சரியா, வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். காலபைரவர் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க இப்போதைக்கு காலபைரவர் வழிபாடு அதிகப்படுத்திட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தேய்பிரி அஷ்டமணிக்கு போகலாம், இல்லைனா செவ்வாய் சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு காலபைரவருக்கு வழக்கு போட்டு வரலாம். அடுத்து கன்னியா லக்கணம், சிம்மராசி கன்னியா லக்கணம், கண்ணன் மணி உறவில் கவனமாக இருக்கணும். சரியா, கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், பங்குதார விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், திடீர் வரவு இருக்கும், திடீர் தனம் சேரும், பிறருடைய சொத்துக்கள் சேரலாம், கணவன் வெளியிலையோ மனை வெளியிலையோ யாராச்சும் உயில் சாசனம் எழுதி வைக்கலாம். அது மாதிரி பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்து துலா லக்கணம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன், ஒவ்வொரு லக்கணத்துக்கு நிறைய சொல்லலாம், ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், டைம் ஆயிரும். இந்த இதே 16 நிமிஷம் ஆகிப்போச்சு. சரியா நேர்களே, நிறைய சொல்லுவேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு நிறைய வேணும் சார்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நீங்கள் ஒரு லக்கணத்துக்கு நிறைய சொல்லுங்கள் சார்னா நான் சொல்லுவேன். அதுபோக இப்போ சிம்ம லக்கணத்துக்கு தசா புத்தி நிறைய கேட்டாங்க. சிம்ம ராசிக்கு தசா புத்தி, இந்த ராகு திசை குரு திசைக்கு வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டுருக்காங்க. நான் அடுத்த வரையும் நாட்களில் போடுறேன். ஏன்னா ராகு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, நான் அடுத்து போடுறேன் நான். சரி, இப்போ துலா லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும்னா, துலா லக்கணத்துக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும், உத்தியோகம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோக கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, மக்கள் நலப்பணி, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கூலி வேலை பார்க்குறவங்க, சப்கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்க, தனியார் உருவத்தில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருக்கிறவங்க, ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். உத்தியோக ரீதியாக துலா லக்கணத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கண்ணன் மணி உறவு நல்லாயிருக்கும், திருமணம் கைகூடும், திருமணமாதவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக முடியும். ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் சிறப்பாக இருக்கும். அடுத்து விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு அதிர்ஷ்டம் குறையும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விரையும் இருக்கும், அங்கிட்டு அலைகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்க ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்மராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும். இவங்க கண்டிப்பாக இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி பூஜை பண்ணணும், பெருமாள் கோவிலுக்கு அடிக்க தூரம் போயிட்டு வரணும், பெருமாளையும் கும்பிடணும், தாயாரையும் கும்பிடணும், ஆஞ்சநேயரையும் கும்பிடணும். இவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. சரியா, இவங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் இருக்காது, முட்டல் மோதல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சரியில்லை. சரியா, விருச்சிக லக்கணம் சிம்ம லக்கணம் இவங்களுக்குலாம் சரியில்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, சிம்ம ராசியில் சிம்ம லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இப்போதைக்கு டைம் சரியில்லை, கவனமாக இருக்கணும். வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சரியா, காலபைரவர் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். அடுத்து தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு பரவாயில்ல, ஓரளவு நல்லாயிருக்கும். தாயார் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், தாய்க்கு முடியாமல் போகலாம், தாய் வீடு உறவுகளில் பிரச்சனை இருக்கும், எனக்கும் நல்லா இருக்காது, குடும்பத்துக்குள்ளே சில முட்டல் மோதல் இருக்க தான் செய்யும். இருப்பினும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஏதோ ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், லாபம் இருக்கும், தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். ஜவுளி கடை, ஃபேன்சி ஸ்டோரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அதுபோக மற்ற வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மாலு, சினிமா தேட்டர், திருமண மண்டபம் இப்படிலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். காரு வண்டி ட்ராவல்ஸ் விட்டுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மகர லக்கணம், மகர லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். சரியா, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகமாக இருக்கும், முனைப்பாக இருப்பீங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். கர்மம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்த தம்பி தங்கச்சி இவங்க விஷயத்தில் பிரச்சனை வரும். அதனால் வீட்டில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும், சகோதர யுத்தம் இருக்கும். அதனால் மகர லக்கணத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் சகோதரங்கிட்ட அனுசரித்து போங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா ஜொலிப்பீங்க, தங்கமாக ஜொலிப்பீங்க. கும்பலக்கணம், கும்பலக்கணத்துக்கு பிரச்சனை இருக்குங்க, வாயை விடக்கூடாது, வாயை அடக்கி இருக்கணும். சிம்மராசி கும்பலக்கணம் ஒரு சமசப்தம் அமைப்பு. சரியா, கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க பொதுவாக ரொம்ப கம்மியாக வாயை அடக்கி இருக்கணும். வாழ்நாள் முழுக்க வாயை அடைக்கிறது நல்லதான். இப்போதைக்கு ரொம்ப வாயை அடக்கி இருக்கணும். வாயை திறந்தாலும் பிரச்சனை வந்துடும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், கவனமாக இருக்கணும். சரி, பெண்கள் விஷயத்தில் புரிதல் கம்மியாக இருக்கும், கவனமாக இருங்க. இருப்பினும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்க, அரசியல் கட்சிக்காரங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் சில சலுகைகள் இருக்கும், பேர் புகழ் நல்லபடியாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் ஒத்து வராது. வீட்டில் 1008 பிரச்சனை, ஆனால் வெளியே ராஜா.
நாட்டுக்கு ராஜா வீட்டில் கூஜா அப்படி சொன்ன மாதிரி ஆகி போடுவார். ஊர்க்கதையை தான் தீர்த்து வைப்பார், ஆனால் வீட்டில் கதையை தீர்த்து வைக்க முடியாது. வீட்டுக்கு போனால் 1008 பிரச்சனை இருக்கும். பொண்டாட்டி வரைஞ்சி கட்டிட்டு மல்லுக்கு நிற்பா, ஆனால் வெளியே ஒரு நாட்டாமந்தனம் பண்ணிட்டு இருப்பார். நீ அங்கே போடா, நீ எப்படி போடா, நீ இதை செய்யடா அதை செய்யடா பாரு. ஆனால் வீட்டில் இவன் பேச்சை அவனுக்கு கேட்க மாட்டான். அப்படிப்பட்டாலும் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் எலி வெளியில் புலி அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்க வீட்டில் வந்து எலியாக இருப்பாங்க, வெளியே வந்து புளியாக வச்சுட்டு பெரிய ஜூ கொடுத்துட்டு அலைவாங்க வெள்ளையன்னு சொல்லியுமா. அப்படிப்பட்டவங்களாம் இந்த கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இருக்கும். இவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், பேச்சை ரொம்ப நிதானமாக வச்சுக்கணும். சரியா? ஜூ கொடுத்துட்டு அலையக்கூடாது. அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு சரியில்லை. சரியா? மீன லக்கணத்துக்கு சரியில்லை. இருந்தாலும் காசு பணம் இருக்கும். பேசி பிழைக்கிறவங்களுக்கு காசு பணம் இருக்கும். பேசி யார் சார் பிழைப்பா? டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடல்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். எங்களை போன்ற ஜோதிடர்கள், இந்த மற்ற இடத்துல பேசுகிறவங்க, சரியா, இவங்களுக்கெல்லாம் பேசி பிழைக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். மீடியாவில் பேசுகிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், வெளிநாட்டு வருமானம் வரும். மீன லக்கணத்தை பிறந்தவங்க வெளிநாட்டு வருமானம் இருக்கும். இருப்பினும் ஆள் நல்லா இருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். உடல்நல பிரச்சனையாக இருக்கும். உட்காந்தா ஓட முடியாது, ஓடுனா உட்கார முடியாது, நிற்கவா ஓடவான்னு இருப்பாங்க. சரியா? ஒரு செயல்பாட்டில் ஒரு நிதானம் இருக்காது. செய்யவா வேண்டாமான 1008 மனத்தடமாட்டத்தில் இருப்பாங்க. இவங்க கண்டிப்பாக வந்து வழிபாடு பண்ணணும். சரியா? வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணணும். காலபைரவர் பூஜை பண்ணணும். காலபைரவர் வழிபாடு பண்ணணும். காலபைரவருக்கு வீட்டில் பூஜை பண்ண முடியாது. காலபைரவர் வந்து வீட்டில் கும்பிடணும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து 2 விதமான வழிபாடு சொல்லியிருக்கிறேன். ஒரு வழிபாடு வந்து ஏப்ரல் 10 மகாலட்சுமி பூஜை வீட்டில் மந்திரம் சொல்லி. அதுபோல் சில லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சிவன் கோயிலில் போய் காலபைரவர் வழிபாடு பண்ணணும். தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கோ, இல்லைனா சனிக்கிழமையோ, இல்லைனா செவ்வாய்க்கிழமையோ இரவு 8 to 9 காலபைரவர் கும்பிடணும். கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா? இவ்வளோதான். ஒரு மனிதனுக்கு தனியாக ஜாதகத்தை காட்டினாலும் சரி, இப்படி பொது வழியில் கோச்சார பணங்களை கேட்டாலும் சரி, 2 தான் தீர்வு. ஒன்று இறை வழிபாடு, அடுத்து பரிகாரம். பரிகாரங்கிறது வந்து ஒரு நாள் செஞ்சு விட்டுறது போகிறது இல்லை, தொடர்ந்து செய்யணும். சில பரிகாரத்தை வந்து ஒரு தடவை செஞ்சு கழிச்சிருவாங்க, அது கழிக்கிறது. சில பேருக்கு திருமணமே நடக்காது, சில காரியத்தை செய்வாங்க, அது கழிக்கிறது. சரி, ஒரு தடவை செஞ்சு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் சில விஷயங்கள் வந்து பரிகாரம் சொல்ல முடியாது, அது வந்து செயல்பாடு, வாழ்வியல் செயல்பாடு, தாந்திரிய பரிகாரங்கள். வாழ்க்கையில் நல்லா இருந்தோம்னா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? அதை வந்து பரிகாரம் என்ற வார்த்தையில் நம்ம சுருக்கிடக்கூடாது. அது வந்து ஒரு செயல்பாடு, அன்றாடம் செய்யணும். சரியா நேர்களே? அன்றாடம்னா டெய்லி செய்ய வேண்டாம். வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டு காலபைரவர் வழக்கு போட்டு வரணும். வாரம் முடியலன்னா மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் போகணும். அதான் அந்த தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி போகலாம். சரியா நேர்களே? ஸோ இப்படி சின்ன சின்ன காரியத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு நல்லா இருக்கும். அட்டமஸ்தானம் வலுக்குது. சரி, அட்டமஸ்தானத்தை நோக்கி கிரகங்கள் போகுது. சனி பகவான், சூரியன், செவ்வாய், புதன் எல்லாமே அட்டமஸ்தானத்தை தாண்டி தான் போகிறாங்க. அஷ்டமஸ்தானங்கிறது ஒரு பெரிய செக் போஸ்ட் மாதிரி. ஒரு ராசிக்கு வந்து 8ஆம் இடங்கிறது ஒரு பெரிய செக் போஸ்ட், எடர், ஸ்பீடு பிரேக். சரியா? ஒரு பெரிய வேலி மாதிரி. அதை தாண்டி கிரகங்கள் போகும்போது ரொம்ப சிரமப்படும். புதன் போயிட்டாருன்னா ஓரளவு பரவாயில்ல, மறைந்த புதன் நிறந்த பலங்களை கொடுப்பாரு. ஸோ ஏப்ரல் 9க்கு மேலே ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவார். சரியா? இப்போதைக்கு உங்களை காப்பாற்றுறது 2 கிரகங்கள் தான், சுக்கிரன், புதன். அடுத்து குரு பரவாயில்ல. குரு வந்து ராசிக்கு 5, 8 கூடியவர் தான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓரளவு அதிர்ஷ்டத்தை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை, ஒரு இன்பத்தை கொடுப்பாரு. ஸோ சுக்கிரன், புதன், குரு 3 கிரகங்கள் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலங்களை கொடுக்கும். ராசிக்கு 8, 9, 10, 11 இந்த இடத்துக்கு வரும்போது நல்ல நல்ல பலங்களை கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், தேக ஆரோக்கியம், பேரு புகழ் அந்தஸ்து, தகப்பன் வழி உறவுகள், கர்மம், காரியம், ராஜ்யம், அரசாங்கம், அரசியல், அதுக்கடுத்து லாபம், மூத்த சகோதரம், இளைய மனைவி, இளைய இன்னொரு கணவன், இன்னொரு திருமணம், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கணும்னா, இதில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கணும்னா புதன், சுக்கிரன், வியாழன் இந்த தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? புதன் சுக்கிரனுக்கு வந்து பெருமாள் கோயில், குருக்கு வந்து சிவன் கோயில். சரியா? சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே குரு பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார், நவக்கரங்களில் குரு இருப்பார். குரு சிவனை கும்பிட்டாலே போதும். சரியா? தட்சிணாமூர்த்தி சிவன் வடிவம் தான், சிவனோட அம்சம் தான். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடை வந்து அதிகப்படுத்திக்கலாம். சிவன் வழிபாடை வந்து காலபைரவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு கோயிலில் போய் தான் செய்யணும். பெருமாள் வழிபாடு வீட்டிலே செய்யலாம். மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு எல்லாம் வீட்டில் செய்யலாம். விநாயகர் வழிபாடு கூட வீட்டில் செய்யலாம். சில தெய்வ வழிபாடு தான் கோயிலில் போய் செய்யணும். சரியா? கோயிலில் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது, வீட்டில் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அது பார்த்து செய்யணும், பகுப்பாய்ந்து செய்யணும். எல்லாத்தையும் வீட்டில் போட்டு செய்யக்கூடாது. வீட்டில் சில பூஜைகளை தான் பண்ணணும், சில தெய்வங்களுக்கு சில பூஜைகளை தான் பண்ணணும். காலபைரவர் படத்தை வச்செல்லாம் வீட்டில் கும்பிடக்கூடாது, அவருக்கு பூஜை பண்ணக்கூடாது. சில பேர் வந்து இந்த காலபைரவர் படம், காளி படம், ஆஞ்சநேயர் படத்தை கூட அளவாக தான் வச்சு கும்பிடணும். சரியா? மற்ற தெய்வங்கள், கற்பனசாமி, ஐயப்பன், 12ஆம் படி சாஸ்தா, இப்படி சில தெய்வங்கள்லாம் இருக்குது, காவல் தெய்வங்கள், இவங்களெல்லாம் கோயிலில் போய் சந்நிதியில் போய் தான் கும்பிடணும். சரியா நேர்களே? பலன் சொல்கிறது எல்லோரும் சொல்லிட்டு போயிடலாம்.
ஆனை பூனையாகவும் பூனை ஆணையாகவும் சிம்ம ராசிக்கு எப்படி நடக்கும் இப்படி நடக்கும், சிம்ம ராசி நேரம் கவுத்து போட்டலாம், சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரே நாளில் அப்படி நடக்கும், இதெல்லாம் நிறைய என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே வாய்ப்பாடு சொல்கிறது கிடையாது, கிரக நிலைகளை சொல்கிறது கிடையாது, கிரகம் எப்போ பயிற்சி ஆகும், அது எப்படி போயிட்டுருக்கு, அது மூமெண்ட் என்ன, அதை சொல்கிறது கிடையாது, முக்கியமான நாளுகளை சொல்கிறது கிடையாது, சூட்சும வழிபாடு சொல்கிறது கிடையாது. இப்போ வந்து வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி நான் என்ன சொல்கிறேன்னா, முக்கியமான நாள் சொல்கிறேன்னா, அன்றைக்கி வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர நட்சத்திரத்தில் சந்திரன் போவார். சரியா, குரு பார்வையில் இருப்பார். குரு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்க சந்திரனை பார்ப்பார். சந்திரன் வந்து சூரிய கந்தரத்தில் இருப்பார், நல்ல அமைப்பு. அதுபோக ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் பரணி 3ஆம் இடத்துல சுப வர்க்கத்தில் போவார், சுயசாரத்தில் போவார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் வந்து எப்போவுமே ஒரு ராசியில் வந்து நடுமையத்தில் தான் நல்ல பலன்களை கொடுப்பார். கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு ராசியில் வந்து ஆரம்ப கட்டத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும், சில கிரகங்கள் மைய கட்டத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும், சில கிரகங்கள் கடைசியில் தான் நல்ல பலன்களை கொடுக்கும். அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சரி அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் சுக்கிரன் பரணி 3ல் போகும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். அந்த பரணி 3ஆம் இடத்துல தான் ஏப்ரல் 10ஆம் தேதி போகிறார். சரி, அதுக்கு தான் அன்றைக்கி நான் வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்க அப்படி சொல்கிறேன். அன்றைக்கி என்ன சார் பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி படத்தை வச்சு எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிடுங்க. ஒரே ஒரு வெத்தலை மட்டும் எடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி, 26 நிமிஷம் கேட்டவங்களுக்கு கோடான கோடி நன்றி, சிறந்தாழ்ந்த நன்றி. ஒரு வெத்தலையில் நெய்யை தடவுங்க. நெய்யை கொஞ்சம் தடவிட்டு ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பச்சை கற்பூரம், இதை பித்தளை தட்டில் வச்சுருங்க. அது பித்தளை தட்டில் ஒரு வெத்தலையை வச்சுட்டு அது மேலே நெய்யை தடவிடுங்க கொஞ்சம் போல் வெத்தலை மேலே. அந்த வெத்தலையில் நடுப்பாகத்தில் ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம் ஒரு கட்டி வச்சு பொருத்திடுங்க. பொருத்திட்டு சாமி காட்டுங்க, வீடு முழுக்க காட்டுங்க, எல்லா இடத்துக்கும் காட்டுங்க. வெளியே வாசப்படியில் காட்டிட்டு அப்படியே வாசப்படியில் அதை போட்டுருங்க. சரியா, அந்த ஆராத்தி முடிஞ்சு அது கொஞ்சம் நேரத்தில் கருகிரும். அந்த கருக்களை எடுத்து ஒரு ஓரமாக போட்டுருங்க, கால் மீது படாத இடத்துல போட்டுருங்க. சாக்கடையில் போடாதீங்க, எங்கிட்ட ஒரு ஓரஞ்சாரமாக போடுங்க, மரத்தடியிலையும் போடாதீங்க. சரியா, அது என்ன இருந்தாலும் வீட்டில் வந்து நம்ம ஆராத்தி எடுத்தது, அது ஒரு திருஷ்டி தான். தெய்வத்தை கும்பிட்டாலுமே அது வெளியே போட்டுட்டோம்னா அது ஒரு திருஷ்டி தான். ஸோ அது யார் காலையும் படக்கூடாது, ஓரஞ்சாரமாக போட்டுருங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், இதை வந்து வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்கும், வீட்டில் உள்ள திருஷ்டியெல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் கண் திருஷ்டி இருக்குது. சரியா, உங்கள் பேச்சுவார்த்தையில் திருஷ்டி இருக்குது, பழக்க வழக்கத்தில் திருஷ்டி இருக்குது, பணப்புழக்கத்தில் திருஷ்டி இருக்குது. அதுபோல் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழிலில் திருஷ்டி இருக்குது, வியாபாரத்தில் திருஷ்டி இருக்குது, பிஸ்னஸில் திருஷ்டி இருக்குது. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, பிள்ளைகள் விஷயத்தில் திருஷ்டி இருக்குது. பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கி, பிள்ளைகளோட படிப்பு, திருமண, வேலைவாய்ப்பு எதிர்பார்த்த அளவு நடக்க மாட்டேங்கி, அதுபோல் அதிர்ஷ்டமும் கிட்ட மாட்டேங்கி. இதெல்லாம் வந்து சனி பகவான் பார்வைக்கிற இடமெல்லாம் திருஷ்டி. அதுபோல் 5ஆம் இடம் வந்து ராகு பார்வையும் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராகும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ திருஷ்டி தான். அதுபோல் ராசியில் கேது இருந்துக்கிட்டு சனி பகவானையும் பார்க்குறாரு. ராசிக்கு 8ஆம் இடமும் கஷ்டமாக தான் இருக்குது. சரியா, ராசியில் கேது இருந்தாலுமே இப்போ அவரை பின்னோக்கி 6ஆம் அவரையாக சனி பகவானை பார்க்குறாரு. ஸோ இப்போ கொஞ்சம் இடியாபிச்சுக்களில் தான் இருக்குது சிம்மராசி, கொஞ்சம் இடைஞ்சலில் தான் இருக்குது. அடுத்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். வர டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே ராகு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார், கேது 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். வர டிசம்பர் 5க்கு மேலே கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. சரியா, கொஞ்சம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது, மிக நல்லா இருப்பீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். மகர ராகு 6ஆம் இடத்துல நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாரு. அதுக்கு அடுத்த வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன். நான் நிறைய பலன்கள் சொல்லதான் நினைக்கிறேன், ஆனால் வீடியோ லென்த் அதிகமாகும். நிறைய பேருக்கு அது ஒரு சல்லையாக இருக்கும், இடம் இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கேன்னு. ஆனால் இவ்வளோ நேரம் நான் சிம்மராசியை அந்த கிரகங்களை பற்றி தான் பேசுகிறேன். என்னுடைய பேச்சுவார்த்தை பலன்கள் எல்லாமே அந்த கிரகங்களை சுற்றி தான் வரும். 9 கிரகங்களுடைய நிலைப்பாடை சுற்றி தான் வரும். அந்த கிரகங்களுடைய தன்மையை சொல்லுவேன், அவங்களுடைய பயிற்சி, அவங்களுடைய பலன்கள், ஆதிபத்திய விசேஷங்கள், காரகத்துவங்கள், அவங்களுடைய ஆக்ட் வந்து சிம்மராசிக்கு எப்படி இருக்குது, அதை பற்றி தான் பேசுவேன். சரியா, ரைட்டு. இன்னும் நிறைய பேசலாம், வீடியோத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன். சுக்கிரன் நிலைப்பாடு நல்லா இருக்குது. சுக்கிரன், புதன், குரு இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். எது தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். சரியா, நான் இந்த தேதியில் பிறந்தேன், எனக்கு 1960 பிறந்தேன், என் பிறந்த டேட்டு, இந்த ஊர், இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சரியா, நான் பூர நட்சத்திரத்தில் பிறந்தேன், குடும்பத்தில் பிரச்சனை, முடிஞ்சால் லக்கணத்தை சொல்லுங்கள், தசாபத்தியை சொல்லுங்கள், ராகு திசை நடக்கு, குரு திசை நடக்கு அப்படி சொன்னீங்கன்னா ஓரளவு சொல்லிடுவேன். சரியா, சில பேருக்கு ராகு திசையில் நல்லா இருக்காது சிம்மராசியில். அது சிம்மராசி கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், இவங்களுக்கெல்லாம் ராகு திசை போட்டு தாக்கி எடுத்துரும். அதே மாதிரி குரு திசையும் நல்லா இருக்காது. சிம்ம லக்கணத்தில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 4 லக்கணம், கும்ப லக்கணம், மகர லக்கணம், இவங்களெல்லாம் வறுத்து எடுத்துரும். அது மகர கும்ப லக்கணத்துக்கெல்லாம் நல்லாவே இருக்காது. மகர கும்ப ரிஷப துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லாவே இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க, பேப்பரில் வேணால் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். சிம்மராசி, மகர லக்கணம், சஷ்டாச அமைப்பு, குரு திசை. குரு வந்து எங்கே இருக்கிறாரு, குரு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா வறுத்து எடுத்துருவார். சரியா, லக்கணத்தை பார்ப்பார், ஆனால் மாரகஸ்தானத்தில் இருப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா, மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அவர் மாரகஸ்தானத்தில் இருந்தார்னா குடும்பத்தில் பிரச்சனையாயிரும். சரியா, பண பிரச்சனையாக கொடுத்துருவார். ஸோ குரு வந்து சில லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் சிம்மராசியில் பிறந்தாலுமே.
சிம்மராசியில் பிறந்தாலுமே அவர் லக்கண ரீதியாக மாரக ஸ்தானத்தில் 2, 3, 7, 8, 12 இருந்தார்னா மாரகத்துக்கு உண்டான கண்டத்தையோ பிரச்சனையோ கொடுப்பாரு. ஸோ குரு வந்து சிம்ம ராசியில் நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகர, கும்பா லக்கணத்தில் பிறக்கவங்க குரு திசையில் குரு வந்து 2, 3, 7, 8, 12 இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 16 வருஷத்தில் வறுத்து எடுக்கும். அது அஷ்டமச்சனியில் இருக்கிறனால ரொம்ப சிரமமாக இருக்கும். சரியா, இவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி ராகு திசை இருக்கும். ராகு திசை வந்து பொதுவாகவே சிறப்பாக இருக்காது. ராகு நல்ல இடத்துல சுபத்துவமாக இருக்கணும், இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா ராகு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவார். ஒரு மனிதன் ராகு திசையில் தப்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்க. ராகு திசையில் தப்பிச்சிட்டானா அடுத்து குரு திசை 16 வருஷம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சனி திசை அப்புறம் வரும்போது பார்த்துக்கலாம். சரியா, சனி திசையும் சிம்மராசிக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. சில லக்கணத்துக்கு சனி போக நல்லது செய்ய மாட்டார். ஆனால் சனி திசை வந்து வயசானவங்களுக்கு தான் நடக்கும். இருப்பினும் ராகு திசை குரு திசை தான் உங்களுக்கு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். நான் ராகு திசைக்கு அடுத்த வீடியோ போடுறேன். சரி நேரில் மணி 30 நிமிஷம் ஆகிப்போச்சு. வீடியோ ஏதோ நிப்பாட்டிக்கிறேன். எதுவும் தகவல்னால் கேளுங்க. தசாபதி பற்றி வீடியோ போனால் கேளுங்க, சொல்கிறேன் நான். வாட்டர் மேபி நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நஷ்டமச்சனையிலேருந்து கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு, மகம், பூரம், உத்திரம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலே கொடுப்பார். மற்ற வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.